ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இறையருளும் குருவருளும் நம் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்றைய ஒரு சிறப்பான பதிவுல நம்ம பார்க்கவிருப்பது காக்காக்கு சாபம் வைக்கிறது அப்படிங்கிறது காலம் காலமா நம்ம முன்னோர்கள் காலத்துல இருந்து செஞ்சுட்டு வர ஒரு விஷயம். காக்காக்கு உணவு கொடுக்கறது அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு பல்வேறு வகையான தோஷங்கள் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லலாம். இது ரொம்ப ஒரு உயர்ந்த விஷயம். நம்மளோட தோஷ நிவர்த்திக்கு காக்கைக்கு அன்னம் வைக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப உயர்வான விஷயம்தான். கட்டாயம் எல்லாருமே செய்ய வேண்டியது, எல்லாருமே எல்லா காலத்திலயுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த காக்கைகளுக்கு உணவு அளிப்பது. சரி, இப்போ உங்களோட ஜாதகத்துல ஒரு கெட்ட திசை புக்தி நடக்குது, அல்லது உங்களுக்கு பாதகாதிபதியோட திசை நடக்குது, இல்ல மாரகாதிபதி திசை நடக்குது. இந்த மாதிரியான ஒரு மோசமான காலகட்டம் நடந்தாலோ, அல்லது இதெல்லாமே தெரிஞ்சுக்கல. ஆனா அடிக்கடி இந்த வாகனங்கள்ல போயிட்டு வரும்போது ஒரு விபத்து நடக்கக்கூடிய சூழ்நிலையா தொடர்ந்து வருது. அடிக்கடி அந்த சின்ன சின்ன வாகன விபத்துகள் நடக்குது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது இந்த காக்கைக்கு உணவு நீங்க கொடுங்க. அதுல ஒரு சில விஷயங்களை நீங்க சேர்த்து பண்றது ரொம்ப நல்லது. பொதுவா நீங்க காக்கைக்கு தண்ணி சாதம் வைக்கும் போது ஒரு கொஞ்சம் தண்ணியும் வைக்கணும். இது இல்லாம இந்த விபத்துகள் நடக்காம இருக்கிறது, அல்லது எந்த ஒரு வண்டி வாகன விபத்து மட்டும் இல்ல, எந்த விபத்துமே எந்த ஒரு துர்சம்பவமும் நம்ம நடக்காம இருக்கிறதுக்கு உலர் திராட்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருப்பு திராட்சை இருக்கும். இந்த கருப்பு திராட்சைய நம்ம காகங்களுக்கு வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரி துர்சம்பவங்கள் அடிக்கடி சின்ன சின்ன அந்த வாகன விபத்து தொடர்ந்து நடந்து நம்மளை பயமுறுத்திட்டே இருக்கு அப்படிங்கறது எல்லாமே சரியாயிட்டே இருக்கும். சாதம் வச்சுட்டு அதோட உலர் திராட்சைகளை வைக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்ல உங்களால சாதம் காலையிலேயே வைக்க முடியல அப்படிங்கும் போது இந்த உலர் திராட்சைகளை காகங்களுக்கு வச்சு நம்ம நமஸ்காரம் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்க வச்சுட்டு தண்ணி வைக்கணும். தண்ணி வைக்கிறது அப்படிங்கும் போது ரொம்ப இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா அமையும். தொடர்ந்து நம்ம இதை செய்யணும். ஒரு நாள் 2 நாள் செய்யறோம் அப்படிங்கும் போது அது பெரிய மாற்றத்தை கொடுக்காது. கொடுத்தாலும் நமக்கு அந்த பிரச்சனைகள் அந்த காலகட்டம் எப்போ முடியுது அப்படிங்கிறது நம்ம ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிருக்கும். இல்ல நமக்கு அது தெரியாம இருக்கு அப்படிங்கும் போது தொடர்ந்து ஒரு குறைஞ்சது ஒரு 3 மாசம் நம்ம இதை நீங்க செஞ்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கண்டமானது கண்டத்தோட தாக்கம் நமக்கு குறையும். இத செஞ்சு பாருங்க. இதோட பலன்களை நம்ம சொல்லி அளவிட முடியாத நற்பலன்கள் நமக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.